இந்த டைப் 1 டயபெட்டிஸில் இன்சுலின் சுத்தமாக இல்லாததுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் டாக்ஸிக் லெவலையும் தாண்டு அதிகமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கு. செல்களும் குளுக்கோஸை யூஸ் பண்ண முடியாமல் பட்னியாகவே கிடக்கு. செல்லுக்கு சர்க்கரை கிடைக்காததுனால லிவர் நம்மளுடைய தசைகளை மேலே மேலே எரித்து சர்க்கரையை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் இந்த சர்க்கரையை நம்ம உடம்பால் உபயோகப்படுத்த முடியல. டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளுற நம்மளுடைய கிட்னி இந்த சர்க்கரை எல்லாத்தையும் உடம்புல இருந்து வெளியில் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த மாதிரி யூரினில் சுகர் நிறையா வெளியில் போகும்போது நமக்கு அதிகபட்ச வறட்சி ஏற்படும். அடிக்கடி யூரின் போகிற ஒரு சிச்சுவேஷனும் வரும். அந்த காலத்தில் கிரேக்க மக்கள் சர்க்கரை வியாதியை உடலை உருக்கும் ஒரு வியாதி அப்படின்னு தான் சொல்லி பழக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உடம்பால் சர்க்கரையை உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா கொழுப்பை எரித்து கீட்டோசிஸ் அப்படின்ற முறையில் சக்தி கொடுக்கறதுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உடம்புல சர்க்கரை அதிகமாக இருந்து உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழல், ஆனால் கொழுப்பை எரித்து கீட்டோசிஸில் எனர்ஜி கிடைக்குதுன்னா அது டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இது ஒரு லெவலில் மனிதனை கோமா லெவலுக்கு கூட கொண்டு போய் விட்டோம். இன்சுலின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த நிலை மாறிடுச்சு. டைப் 1 டயபெட்டிஸுக்கு இன்சுலின் ஊசிகள் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் போடுறதுல ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. சமயத்தில் அவங்களுக்கு லோ சுகர் ஹைப்போகிளைசிமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் நடக்கும். இந்த மாதிரி லோ சுகர் போகும்போது ரொம்பவும் லோவாக போயிடுச்சுன்னா கோமாக்கு போயிடுவாங்க. பட் லோ போகும்போதே நிறைய சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். என்ன மாதிரி சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங் இருக்கும், கையெல்லாம் நடங்கும், முகம்லாம் வெளிரி போயிடும், ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கும், நிறைய வேர்க்கும், தலைவலி இருக்கும், கண்ணெல்லாம் மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும், நிறைய பசிக்கும், ரொம்பவும் டயர்டாக இருக்கும். நாம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது டைப் 1 டயபெட்டிஸில் கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை ஒரு சாக்லேட்டோ போட்டுக்கணும். அதனால தான் டைப் 1 டயபெட்டிஸ் எப்பயுமே பேக்கெட்டில் 2 சாக்லேட்டோ இல்லை கொஞ்சம் சுகரோ கேரி பண்ணிக்கோங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் ஏன் வருது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அது ஏதோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வைரஸ் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய பீட்டா செல்ஸ் அழிஞ்சு போயிடுது, அதனால இன்சுலின் செக்ரீட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப வருஷம் டைப் 2 டயபெட்டிஸாக இருந்து சரியாக அதை கண்ட்ரோல் பண்ணாதவங்களும் ஒரு லெவலில் டைப் 1 டயபெட்டிஸாக கன்வெர்ட் ஆகிடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க டைப் 2 டயபெட்டிஸை சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது தான். இந்த டைப் 1 டயபெட்டிஸை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு இன்சுலின் உதவியோட நம்ம உயிர் வாழலாம். அதே நேரத்தில் பேலியோ டயட் அப்படின்ற லோ கார்ப் டயட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அவங்களுடைய இன்சுலின் தேவைகளை ரொம்ப குறைக்கும். ஏன்னா அதிகமான இன்சுலின் ஊசி போட்டு வாழ்றதும் பிற்காலத்தில் பிரச்சனையை உருவாகும். அதனால் ஒரு பேலியோ டயட் லோ கார்ப் டயட் வித்து குறைவான இன்சுலின் தேவைப்படும் இன்சுலினில் இருக்கும்போது டைப் 1 டயபெட்டிஸை நம்ம ஒரு அருமையான கட்டுக்குள்ள வைக்கலாம். இதோட நூலோட ஆசிரியரே ஒரு டைப் 1 டயபெட்டிஸ் தான். அவரே என்ன சொல்கிறாருன்னா, நானே இன்சுலின் போட்டுட்டு தான் இருக்கேன், பேலியோ டயட்டை சின்சியராக ஃபாலோ பண்ணுறேன், அதனால் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்றத நமக்கு மறுபடியும் சொல்கிறார். அடுத்த வீடியோவில் டைப் 2 டயபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம்.